கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளி அரங்கமாயின என்றார்கள். Who will not fear you, O Lord, and glorify your name? For you alone are holy. All nations will come and worship before you, for your righteous acts have been revealed. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதார் யார்? நீர் ஒருவரே தூயர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. ஆமென். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் வானத்தில் நடைபெறும் ஆராதனை காட்சியை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. வெற்றி பெற்ற பரிசுத்தர்கள், அதாவது மிருகத்தையும் அதன் முத்திரையையும் ஜெயித்தவர்கள் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் பாடுகிறார்கள். அந்த பாடலின் உச்சமான அறிவிப்புதான் இன்றைய தியான வசனம். இது தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் உலகமெங்கும் வெளிப்படுவதை அறிவிக்கிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் இருக்கலாம் என்று கேட்டிருப்பதை கவனியுங்கள். இது ஒரு கேள்வி போல தெரிந்தாலும் பதில் உள்ள கேள்வி. ரிட்டோரிக்கல் கொஸ்டின், அதாவது மறுமொழியை எதிர்பார்க்காத வினா, உணர்ச்சி குறிப்பு வினா. இதன் அர்த்தம், கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்க யாராலும் முடியாது என்பது. தேவ பயம் என்பது பயந்து ஓடுவது அல்ல, மரியாதை, அச்சம், கீழ்ப்படிதல், பக்தி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யார் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் என்று கூறியிருப்பதையும் கவனியுங்கள். தேவனுடைய நாமம் என்பது அவருடைய குணம், அவருடைய அதிகாரம், அவருடைய செயல்கள். மகிமைப்படுத்துதல் என்பது வார்த்தையால் மட்டும் அல்ல, வாழ்க்கையால் தேவனை உயர்த்துதல். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். நாம் செய்கிற நற்கிரியைகளால் மட்டுமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழும்போது நம்மில் தேவனை மற்றவர்கள் காண்பார்கள். அவர்களும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். தேவன் ஒப்பற்ற பரிசுத்தர். பரிசுத்தம் என்றால் பாவமற்றவர், தீமையிலிருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்டவர், நீதியின் முழுமை அவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹோலி, ஹோலி, ஹோலி இஸ் த லார்ட் ஆல்மைட்டி என்று ஏசாயா 6:3 வாசிக்கிறோம். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது ஒரு மாபெரும் தீர்க்க தரிசன அறிவிப்பு. இங்கே ஒரு ஜாதி அல்ல, ஒரு மொழி அல்ல, எல்லா ஜாதிகளும், எல்லா தேசங்களும். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவமுள்ளவரும்
அதிசயங்களைச் செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன் என்று சங்கீதக்காரன் போற்றி புகழ்வதை 86ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய நீதியான தீர்ப்புகள் மறைவாக இல்லை, இரகசியமாக இல்லை, உலகத்திற்கு வெளிப்படையாகவே உள்ளது. இதன் பொருள், தீமை தண்டிக்கப்படும், நீதிமான் காக்கப்படுவர். தேவனுடைய தீர்ப்பு நியாயமானது என்பதை உலகம் காணும். கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் என்று சங்கீதம் 98:2 வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனத்தின் மையச் செய்தி 3 முக்கிய உண்மைகள். 1, தேவன் ஒருவரே பரிசுத்தர். 2, அவர் நீதி உள்ள தேவன். 3, ஒரு நாள் உலகில் உள்ள அனைவரும் அவரை ஆராதிப்பார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார் என்று ஏசாயா 45:23 வாசிக்கிறோம். இதையே முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 14:11 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், பரிசுத்த தேவனுக்கு உலகளாவிய ஆராதனை. இது ஒரு தீர்க்க தரிசனம், கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசனம். உலகத்தில் அநியாயம் பெருகினாலும் தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் மறைவில் இல்லை. தேவ பயம் ஆராதனையின் ஆரம்பம். தேவனை உணர்ந்தவன் பயப்படுவான், தேவனை அறிந்தவன் கீழ்ப்படிவான். தேவனுடைய நாமத்திற்கு வாயால் மட்டுமல்ல, வாழ்க்கையால் மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் ஒருவரே பரிசுத்தர். ஒரு நாள் எல்லா எதிர்ப்பும் முடியும். எல்லா ஜாதிகளும் எல்லா நாவும் கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கும். தேவன் தாமதிப்பது தோல்வி அல்ல, நீதியான தீர்ப்பு நிச்சயம். நீதியான செயல்கள் வெளி அரங்கமாகும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse declares that God alone is holy and righteous. Because his just deeds are revealed openly, all nations will ultimately come and worship him. This verse reminds us that reverent fear, holy living, and willing worship today prepare us for the universal worship of God in eternity. சுருக்கமாக சொல்வதானால், இன்று நாம் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான விசுவாசத்துடன் கர்த்தரை ஆராதிப்போம். நாளை கட்டாயமாக எல்லோரும் ஆராதிப்பார்கள். தேவனுடைய நீதியை இப்பொழுது ஏற்றுக்கொள்வோம். தீர்ப்பு நாளிலே பயப்பட வேண்டியதே இல்லை. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். Therefore, since we are receiving a kingdom that cannot be shaken, let us be thankful and so worship God acceptably with reverence and awe. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பரிசுத்த தேவனே, உமக்கு பயப்படவும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் இதயங்களை தயார் செய்யும்.
உமது நீதியான செயல்கள் உலகமெங்கும் வெளிப்படும் போது நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்கும் கிருபையை தாரும். எங்கள் வாழ்க்கையே உமக்கு ஆராதனையாக மாறட்டும். சகல துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.